மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நடுப்பட்டி ஊராட்சியில் சின்ன செம்மேட்டுப்பட்டி கிராமம் உள்ளது. இங்கு டாஸ்மாக் மதுக்கடை திறக்கப்பட்டது. இந்த கடை சீமானூத்து ஊராட்சி பெரிய செம்மேட்டுப்பட்டிக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கு இடம் கிடைக்கவில்லை. மேலும் மதுக்கடை திறந்தால் நடப்பதே வேறு என பெண்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து இடம் கிடைக்காததால் சின்ன செம்மேட்டுப்பட்டியில் வாடகை கட்டிடத்தில் டாஸ்மாக் திறக்கப்பட்டது. கடையில் சரக்கு வாங்க வருபவர்கள் அங்கேயே குடிக்கின்றனர். விவசாய பணிகளுக்காக அந்த பகுதியில் தனியாக செல்லும் பெண்களிடம் தொல்லை கொடுக்கின்றனர். குடிமகன்கள் சிறுமிகளையும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறி பெண்கள் அதிகாரிகளிடம் புகார் கூறினர். நடவடிக்கை இல்லாததால் இன்று பகல் 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பெட்ரோல் கேனுடன் முற்றுகையில் ஈடுபட்டனர். உத்தப்பநாயக்கனூர் போலீஸ் எஸ்ஐ மணிமொழி, திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் சமரசம் பேசினர். பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள் கடை வேறு பகுதிக்கு மாற்றப்படும். அதுவரையில் டாஸ்மாக் கடையுள்ள பகுதியில் போலீசார் பாதுகாப்புக்கு இருப்பார்கள் என உறுதியளித்தனர். தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பெண்கள் கலைந்து சென்றனர். போராட்டம் காரணமாக அரை மணி நேரம் தாமதமாக டாஸ்மாக் திறக்கப்பட்டது. மதுக்கடை திறந்தவுடன் குஷியான குடிமகன்கள் ஈக்கள் மொய்ப்பது போல் மதுக்கடையை மொய்த்து கை நிறைய பணம் செலவு செய்து பை நிறைய மது பாட்டில்களை அள்ளி போட்டு நடையை கட்டினர். அஞ்சாம் தேதி வரைக்கும் ஊருக்குள்ள